வணக்கம் நண்பா. டிஎன்இபி ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். மின் வாரியத்தில் காலியாக உள்ள 1910 பணியிடங்களை நிரப்ப தேர்வு. டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு. மின் வாரிய தொழில்நுட்ப உதவியாளர் உள்பட பல்வேறு பதவிகளில் 1910 காலியிடங்களை நிரப்ப ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணியை தேர்வு நடத்தப்பட இருப்பதாக டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. இது தொடர்பாக டிஎன்பிஎஸ்சி செயலாளர் எஸ். கோபால சுந்தரராஜ் நேற்று வெளியிட்ட செய்திக்குறிப்பு. தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தில் உள்ள தொழில்நுட்ப உதவியாளர், எலக்ட்ரிக்கல் உள்பட 58 விதமான பதவிகளில் 1910 காலியிடங்களை நிரப்புவதற்கான ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப தேர்வு ஐடிஐ மற்றும் டிப்ளமா கல்வித் தகுதி உடைய பதவிகள் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இத்தேர்வுக்கு ஜூலை 12ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். வெவ்வேறு பதவிகளுக்கான கணினி வழி தேர்வுகள் ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 7 மற்றும் செப்டம்பர் 11 முதல் 15ஆம் தேதி வரை நடைபெறும். கூடுதல் விவரங்களை தேர்வாணையத்தின் இணையதளத்தில் www.tnbsc.gov.in அறிந்து கொள்ளலாம். மேலும் அரசுத்துறை மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களிடமிருந்து காலிப்பணியிடங்கள் அதிகரித்து பெறப்படும் பட்சத்தில் கலந்தாய்வுக்கு முன்பாக காலியிடங்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். டிஎன்பிஎஸ்சி அறிவிக்கையின்படி தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தில் மின்சார வாரியம் மட்டும் தொழில்நுட்ப உதவியாளர் பதவியில் 656 காலிப்பணியிடங்கள் இடம்பெற்றுள்ளன. மேலும் அரசு போக்குவரத்து கழகங்களில் டெக்னீசியன் பதவிகளில் எலக்ட்ரீசியன், வெல்டர், டீசல் மெக்கானிக், ஏசி மெக்கானிக், ஸ்டீல் மெட்டர் ட்ரெட்மேன் 537 காலியிடங்கள் உள்ளன. தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களில் டெக்னீசியன் பதவிகள் டிஎன்பிஎஸ்சி வாயிலாக நிரப்பப்படுவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இதை போன்ற டிஎன்இபி ரெக்ரூட்மெண்ட் அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.